ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அடை பாயசம் வைக்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் கேரளா போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கேரளா போயிட்டு வரும்போது அடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க 3 பேக்கெட். ஸோ அதனால இன்னைக்கு அடை பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்காக நான் பாகு ரெடி பண்ணுறதுக்கு 2 வெல்லத்தை உடைச்சிட்டு இருந்தேன். ஸோ கிச்சன் திண்டு மேலே வச்சு உடைச்சா எப்படியும் கண்டிப்பாக அது உடஞ்சிரும். அதுக்காக தரையில் வச்சு இப்படி உடைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெல்லம் இப்போ உடச்சி வச்சுட்டேன். ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அடைய போடுறோம். ஸோ அடைய என்ன பண்ணணும், நல்லா வேக வச்சதுக்கப்புறம் 2 டைம் நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு அடுப்பில் அடைய வேக வச்சுட்டோம். இன்னொரு அடுப்பில் ஜவ்வரிசியை வேக வச்சிருக்கோம். ஸோ ஜவ்வரிசியை வறுத்து தான் போட்டோம். இன்னொரு அடுப்பில் வெல்லத்தை இது பாகுக்காக இது பண்ணி வச்சிருக்கோம். இப்போ தேங்காய் பாலுக்காக எங்கள் அம்மா தேங்காயை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடை பாயசத்துக்கு தேங்காய் பால் தான் ஊற்றுவாங்க. ஆனால் நாங்கள் தேங்காய் பாலும் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பாலும் ஊற்றணும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றினாதான் பாயசத்துக்கே அடை பாயசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தேங்காய் பால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ தேங்காய் பால் ரெடி பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறம் அடை நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் அடையை ஒரு 2 டைம் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வாஷ் பண்ணி அடையை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த அடையில வெல்லத்தை காய்ச்சி அப்போவே தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றுறோம். ஆல்ரெடி வெல்லத்தை காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டோம். இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ ஜவ்வரிசியும் அதில் போடுறோம். ஸோ ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான். ஜவ்வரிசி போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நாங்கள் ஜவ்வரிசி வேக வச்சு போடுறோம். ஸோ ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து ஊற்றுறோம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கிறோம். இப்போ கொஞ்சமாக பால் காய்ச்சி ஆற வச்சு நான் வச்சுருந்தேன். ஸோ அதை நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஸோ எனக்கு தேங்காய் பால் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா திக்கான மாதிரி இருக்காது. ஸோ இந்த பால் ஊற்றுனா எனக்கு திக்கான மாதிரி இருக்கும். எனக்கு திக்காக பாயாசம் இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக இந்த பால் ஊற்றுறோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் முந்திரியும் காஞ்ச திராட்சையும் வறுத்து போட போகிறோம். ஸோ நெய்யில் முந்திரியும் காஞ்ச திராட்சையும் வறுக்கிறோம். ஸோ பாயாசனாலே முந்திரி திராட்சை எல்லாமே எப்படி ஃபைனலாக இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் பாயாசமே ரெடி ஆகும். ஸோ பாயாசம் டோட்டலாகவே ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்து போட்டதுக்கப்புறம் அடை பாயாசம் ரெடி ஆயிரும். ஸோ இதை அடை பிரதமன் சொல்லுவாங்க. இது கேரளா ஸ்பெஷல். ஸோ இந்த பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது மேலே ஏலக்காய், அதுக்கப்புறம் சுக்கு கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இது வறுத்து வச்சுருந்தோம்ல, இது அவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த அடை பாயசத்துக்கு ஜவ்வரிசி போட மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஜவ்வரிசி வேணும்னா போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம பருப்பு பாயசம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா அடை மட்டும் தான் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பை பாய்.